ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பொடியை நறுக்கினது, காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, ஒரு 5 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 கத்திரிக்காய் பொடியை நறுக்கினது. இது 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப சேர்க்காமல் அந்த காய் 3/4 பாகம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தண்ணி சரியாக இருக்குது. இப்போ இதை மசிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிக்கிறேன். நீங்கள் மத்து வச்சு கூட மசிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே கடையலோடு சேர்த்துருங்க. கூடவே ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்துட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.